பாகிஸ்தான் துபாயில் நடந்துட்டு இருக்க சாம்பியன் டிராஃபி தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. அனைத்து அணிகளும் அரையிறுதிக்கு போக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் குரூப் ஏல இடம்பெற்றிருக்க 2 முக்கிய அணிகள் அரையிறுதிக்கு தகுதியாக இருக்காங்க. குரூப் பியில் எந்தெந்த அணி அரையிறுதிக்கு போக வாய்ப்பு இருக்குது, இந்தியா கூட யார் அரையிறுதியில் மோத போடா, இந்தியாவும் நியூசிலாந்தும் ஃபைனலில் மோத வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடந்துகிட்டு இருக்க சாம்பியன் டிராஃபி தொடரை நடத்துகிற பாகிஸ்தான் அணி முதல் அணியாக இந்த சாம்பியன் டிராஃபி தொடரிலிருந்து வெளியேறியிருக்காங்க. 2025 ஐசிசி டிராஃபியை பாகிஸ்தான் அணி தான் 29 வருடத்துக்கு பிறகு நடத்துகிறாங்க. ஆனால் அந்த அணி முதல் மேட்ச்லேயே நியூசிலாந்து கூடயும் அடுத்த மேட்ச் இந்தியா கூடயும் மோசமாக தோற்றதுனால பாகிஸ்தான் அணி வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. ஸோ இந்திய அணி வங்கதேசத்துக்கு எதிரான மேட்ச்லையும் பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்லையும் ஜெயிச்சதுனாலையும், நியூசிலாந்து அணி வங்கதேசத்துக்கு எதிரான மேட்ச்லையும் பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்லையும் ஜெயிச்சதுனாலையும் முதல் 2 இடம் பிடிச்சு அரையிறுதிக்கு அதிகாரப்பூர்வமாக தகுதியாக இருக்காங்க. இதில் முதலிடம் பிடிக்க இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையே கடும் போட்டி இருக்குது. நியூசிலாந்து அணி விளையாண்ட 2 மேட்ச்சில் 2 வெற்றி பெற்று 4 புள்ளிகளோட ரன் ரேட் அடிப்படையில் முதலிடத்திலையும், இந்திய அணி விளையாண்ட 2 மேட்ச்சில் 2 வெற்றி பெற்று 4 புள்ளியோட ரன் ரேட் நியூசிலாந்தை விட கம்மியாக இருக்கனால பாயிண்ட் டேபிளில் 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. இந்திய அணி அடுத்ததாக மார்ச் 2ஆம் தேதி நியூசிலாந்து கூட மோதுறாங்க. இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சா நியூசிலாந்து பின்னுக்கு தள்ளிட்டு முதலிடம் பிடிப்பாங்க. ஒருவேளை நியூசிலாந்து ஜெயிச்சா முதலிடத்தை தக்க வைப்பாங்க. ஸோ குரூப் ஏல முதலிடம் பிடிக்கிற அணியும் குரூப் பியில் 2வது இடம் பிடிக்கிற அணியும் செமிஃபைனலில் மோதுவாங்க. அதே போல் குரூப் ஏல 2வது இடம் பிடிக்கிற அணியும் குரூப் பியில் முதலிடம் பிடிக்கிற அணியும் செமிஃபைனல் 2ல் மோதுவாங்க. அதான் குரூப் பியில் 4 அணிகளும் அரையிறுதி போக வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. ஏன்னா எல்லா அணியும் ஒவ்வொரு மேட்ச் தான் விளாண்டுருக்காங்க. இதில் ஆப்கான் அணி சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட மோசமாக தோற்றதுனால 4வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் ஆப்கான் அணி அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மேட்ச்லையும் இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்லையும் அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிச்சா அந்த அணியும் அரையிறுதி போக வாய்ப்பு இருக்குது. அதே போல் தான் இங்கிலாந்து அணியும் ஆஸ்திரேலியா கிட்ட திகில் தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் இங்கிலாந்து அணி அடுத்து நடக்க போகிற ஆப்கான் விசஸ் இங்கிலாந்து மேட்ச்லையும் இங்கிலாந்து விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்லையும் அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிச்சா அந்த அணியும் அரையிறுதி போக வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்தை வீழ்த்தி பாயிண்ட் டேபிளில் 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா அடுத்து நடக்க போகிற ஆப்கான் விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்லையும் சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்லையும் ஜெயிச்சா அந்த அணி அரையிறுதிக்கு போவாங்க. அதே போல் தான் சவுத் ஆஃப்ரிக்காவும் பாயிண்ட் டேபிளில் ஆப்கானை வீழ்த்தி முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா அணி அடுத்து நடக்க போகிற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மேட்ச்லையும் இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்லையும் ஜெயிச்சா அந்த அணியும் அரையிறுதிக்கு போவாங்க. ஸோ குரூப் பியில் 4 அணிக்கும் அரையிறுதி வாய்ப்பு இருந்தாலும் இதில் ஒவ்வொரு வெற்றி பெற்றிருக்க சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு போக 50% வாய்ப்பு இருக்குது. இங்கிலாந்துக்கு 40%, ஆப்கானுக்கு 20% வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேர்ல்டு கப்லேயே ஆப்கான் அணி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற அணிகளை வீழ்த்தி சம்பவம் பண்ணாங்க. அதே போல் ஒரு மேஜிக் இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால குரூப் பியில் எது வேணாலும் நடக்கலாம். இந்த 4ல் எந்த 2 அணி வேணாலும் அரையிறுதிக்கு வரலாம். ஆனால் தற்போது நிலவரப்படி ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் அரையிறுதிக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்திய அணி நியூசிலாந்து கிட்ட ஜெயிச்சு முதலிடத்தை தக்க வச்சா குரூப் பியில் 2வது இடம் பிடிக்கிற அணி கூட மோதுவாங்க. ஒருவேளை இந்திய அணி நியூசிலாந்து கிட்ட தோற்று 2வது இடம் பிடிச்சா அரையிறுதியில் குரூப் பியில் முதலிடம் பிடிக்கிற அணி கூட மோதுவாங்க. அப்படி இந்திய அணி அரையிறுதியில் ஜெயிச்சா ஃபைனலில் மோதுவாங்க. ஸோ இந்த சாம்பியன் டிராஃபி தொடரிலேயே இந்தியாவும் நியூசிலாந்தும் வலுவான அணியாக இருக்கிறதுனால 2 அணியும் ஃபைனலில் மோத வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆஸ்திரேலியாவும் தற்போது கம்பேக் இருக்கிறதுனால இந்தியா அரையிறுதியில் ஆஸ்திரேலியா கூடயும் அப்படி இல்லைனா சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து கூட மோத வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபைனல்லையும் இந்தியா ஆஸ்திரேலியா அப்படி இல்லைனா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சாம்பியன் டிராஃபி தொடர் ஃபைனலுக்கு இந்தியா நியூசிலாந்து தகுதியாக இருக்காங்க. 2 அணியும் அரையிறுதியில் ஜெயிச்சு 2 அணியும் ஃபைனலில் மோதினா நல்லா இருக்குமா? ஸோ குரூப் பியிலிருந்து எந்த 2 அணி அரையிறுதிக்கு தகுதியாவாங்க? ஸோ இந்தியா யார் கூட அரையிறுதி மற்றும் ஃபைனலில் மோதினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.